உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேச போகிறது சனி பகவானுடைய பெயர்ச்சி. இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி 29/3/2025 நடக்கவிருக்கிறது. இது கும்ப ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி குரு வீட்டுக்கு சனி பகவான் வருகிறார். அப்போ கடக ராசிக்கு இது 9ஆம் இடத்துக்கு வர்றாங்க. இந்த கடக ராசிக்கு தான் இந்த பலன் சொல்லவிருக்கிறோம். அப்போ வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் 2025 இந்த சனி பயிற்சி நடக்குது. இதே பாத்தீங்கன்னா 6/3/2026 வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பயிற்சி நடக்குது. நாம திருக்கணிதத்தை நம்ம எடுத்துக்குவோம். அப்ப இந்த திருக்கணித பிரகாரமாகப்பட்டது 2025 மார்ச் மாசம் 29ஆம் தேதி நடக்கக்கூடிய சனி பயிற்சி கடகராசிக்கு எப்படி இருக்கும்? இப்ப பொதுவாவே குரு வீட்டுல சனி, அப்ப பாத்தீங்கன்னா மருத்துவத்தில் புரட்சி ஏற்படும். அப்போ எல்லாருமே மருத்துவம் நல்லபடியா படிப்பாங்க, இன்ட்ரெஸ்டா படிப்பாங்க. இதுல ஃபெயில் அப்படிங்கிறது 100% இருக்காது. அது போக மருத்துவத்தில் யாராவது சாதனைகள் பண்ணுவாங்க. மருத்துவத்துறை வேகமாக வளர்ச்சி அடையும். அப்போ ஆயுர்வேதிக் மெடிசன், ஆர்கானிக் மெடிசன், அதுல ரிசர்ச் பண்றது, அதுல முன்னேற்றங்கள் சிறப்பா இருக்கும். இது போக நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் தேவைப்பட்ட விவசாயம், அந்த விவசாயத்திலுமே முன்னேற்றம், நல்ல புரட்சிகள் கண்டிப்பாக ஏற்படும். அப்போ கால்நடை வளர்ப்பு நல்லா இருக்கும், விவசாயத்துறையும் முன்னேறும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா குருவுடைய வீட்டுல, அந்த குருவுடைய நட்சத்திரத்துல சனி பகவான் டிராவல் பண்றதுனால ஆன்மீகம், கோயில் சம்பந்தப்பட்டது, பிரசித்தி பெற்ற கோயில்கள், இப்ப பழனி, திருச்செந்தூர், திருப்பதி, தஞ்சாவூர், இன்னும் நிறைய கோயில்கள் எடுத்துக்கலாம், நிறைய ஸ்டேட்ல. அது மாதிரி இடங்கள்ல கூட்ட நெரிசல்கள் அதிகமாகும். அப்போ பாதுகாப்பு அப்படிங்கிறது அந்த கோயில்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். சனி பகவானுடைய நட்சத்திரத்துல, உத்திராட்டாதி நட்சத்திரத்துல அந்த சனி பகவான் இயங்கும் காலகட்டத்துல இரும்பு, இயந்திரம், மோட்டார், எலக்ட்ரிக், எலக்ட்ரானிக் இந்த மாதிரி விஷயத்துல அந்த மாதிரி தொழில்கள் வேகமான வளர்ச்சியை கொடுக்கும். அப்போ இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆகும். புதனுடைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்துல அந்த சனி பகவான் இயங்கும் காலகட்டத்துல படிப்புல வேகமான வளர்ச்சி, படிப்பை இன்ட்ரெஸ்டா படிப்பாங்க. படிக்காதவர்களும் இந்த டயத்துல கண்டிப்பா படிப்பாங்க. அப்ப அந்த படிப்புல சாதனை பண்ணுவாங்க. அந்த படிப்பு தான் எதிர்பார்த்த நல்ல காலேஜ் கிடைக்கும், தான் எதிர்பார்த்த படிப்பு படிக்கலாம். இதனால் அந்த படிப்புல நல்ல பட்டம் வாங்கி அதன் மூலியமாக நல்ல வேலை கிடைச்சு நல்ல எதிர்காலங்கள் கண்டிப்பாக உருவாகும். இப்ப இந்த 9ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் அப்ப காலப்புருஷ தத்துவத்தில் 4வது ராசி இந்த கடக ராசி. அப்போ இந்த 9ஆம் இடத்துக்கு இந்த சனி பகவான் வர்றாரு அப்படின்னாவே கண்டிப்பாக மன அழுத்தம், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கடக ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அப்ப அந்த மன அழுத்தத்தை குறைப்பதற்கு என்ன வழியோ, மெடிடேஷன் இல்லைன்னா ஏதாவது அவங்க அந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு பார்த்துக்கணும். அது போக இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு வைத்தியத்தையும் தேடிக்கணும். இது போக பார்த்தீங்கன்னா அதிகமாக லாட்டரி சீட்டு வாங்குறது யாருன்னா 12 ராசிகள்ல கடக ராசிக்காரங்க தான்.
அந்த கடக ராசிக்காரர்களுக்கு இந்த பீரியட்ல இந்த 2.5 வருட காலத்தில் ஒரு ஜாக்பாட் அடிக்குது. கண்டிப்பாக கடக ராசிக்காரங்களுக்கு இந்த பீரியட்ல லாட்டரி யோகம், மிகப்பெரிய ஒரு பெரிய பிரைஸ் கண்டிப்பாக நீங்க எதிர்பார்த்தது நடக்கும். அந்த பிரைஸ் கிடைக்கும். அந்த பிரைஸ் எல்லாம் கிடைச்சா எனக்கு ஒன்றும் நீங்க பங்கு தர வேண்டாம், நீங்களே வச்சு அனுபவிங்க. அது போக கோயில்களுக்கு அன்னதானத்துக்கு கொடுங்க. அது போக முதியோர்களுக்கு மெடிசன் செலவுக்கு, அவங்களுக்கு சாப்பாட்டு செலவுக்கு, அவங்க தங்கக்கூடிய இடம், இதற்கு வேணா கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. அப்படி நீங்க உங்களுக்கு லாட்ரி அடிச்சு அந்த காசுல அவங்களுக்கு நல்லது பண்ணாவே கண்டிப்பாக போதும். அது போக கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம், அந்த குரு மறைவதால் உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கவிருக்கிறார். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா வழக்குல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமான நிலை உருவாகும். அப்ப வம்பு வழக்கு கோர்ட்டு கச்சேரி பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு தீரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் ஜாஸ்தியாக இருந்தாலும் இந்த பீரியட்ல தேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்ப அந்த கடனை கட்டி உங்களுடைய பிரச்சனை எல்லாமே சால்வ் பண்ணி நீங்க பெரிய கஷ்டத்துல இருந்து வெளியில வரக்கூடிய யோகம் உங்களுக்கு உருவாகும். இது போக பார்த்தீங்கன்னா ஹெல்த் ப்ராப்ளம், இப்போ ஒரு சிலருக்கு 10 வருஷமா 15 வருஷமா ஒரு வைத்தியம் பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த பீரியட்ல டாக்டர் யாராவது சர்ஜரி பண்ண சொல்லுவாங்க. இல்லைன்னா இந்த முட்டிங்கால் வலி இருந்துட்டே இருக்குது, அந்த முட்டிங்காலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் பண்ண சொல்லுவாங்க. இது மாதிரி அவங்களுக்கு இந்த ரத்தம் சம்பந்தப்பட்டது, மூச்சு சம்பந்தப்பட்டது, இது மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும். அவங்களுக்கு இந்த பீரியட்ல டாக்டர் என்ன சொல்றாங்களோ அதை கேளுங்க. அதை கேட்டு ஒரு ஆப்ரேஷன் பண்றீங்க, இல்ல முட்டியை ரீப்ளேஸ்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரு 10 நாள் 20 நாள் பிரச்சனை தான், அப்புறம் எல்லாமே தீர்ந்து போயிடும். அப்ப அந்த 10 வருட பிரச்சனை 15 வருட பிரச்சனைக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும் இந்த பீரியட்ல. அப்போ பாத்தீங்கன்னா நீங்க ரெக்கவர் ஆயிருவீங்க. அப்ப பல நாள் கஷ்டம் தீர்ந்தது அப்படிங்கிற சூழ்நிலை வந்துடும். இது நல்லது நடக்கும். இது போக உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்ப அந்த குலதெய்வத்து கோயிலுக்கு அடிக்கடி நீங்க போயிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இது போக பாத்தீங்கன்னா திருமணத்தை எப்படியாவது பண்ணிக்கோங்க. எப்படி இருந்தாலும் திருமணம் செய்து கொள், இதுதான் சாஸ்திர விதி. அந்த திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை களைந்து அந்த திருமணம் நடக்கிறதுக்கு என்ன முயற்சி அந்த முயற்சி பண்ணுங்க. அந்த முயற்சிகள் இந்த பீரியட்ல கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரசு கௌரவம், அரசியல்வாதிகள், அரசு துறை, அரசு உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுல சக்சஸ் கண்டிப்பா பார்ப்பீங்க. அது போக மருத்துவர்கள், விஞ்ஞானிகள், மீடியா துறை, கார்பரேட் கம்பெனி, அதுல சிஇஓ, இதுல எல்லாமே கடகராசிக்காரர்கள் தான் ஒரு பெரிய ஜாப்ல ஒரு ஹையர் போஸ்டிங்ல வரக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அதனால அதை முயற்சி பண்ணுங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இப்போ அரசியல் இருக்கிறீங்க, அதுல பாத்தீங்கன்னா சாந்தமான முடிவுகளை எடுத்தால் இந்த பீரியட்ல கண்டிப்பா அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும். அடிச்சுக்க பிடிச்சுக்கொண்டு முடிவு எடுக்க வேண்டாம். சாந்தமா ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது நல்ல ரூபத்துல உங்களுக்கு சக்சஸ் ஆகும். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில செல்வாக்கு, கடகராசிக்காரங்களுக்குன்னு ஒரு அந்த சுய கௌரவம் இருக்குங்க இல்லையா, அது காப்பாற்றப்படும். அதே சமயத்தில் உங்களுக்கு நல்லபடியாக அந்த செல்வாக்கு உருவாகும். எல்லாவற்றிலும் ஜெயிக்கும் பெரும் பணம், பேர் புகழ், மன நிம்மதி, இது எல்லாமே கடகராசிக்காரங்களுக்கு எப்பவுமே கிடைக்கும். இந்த 8ஆம் இடத்துல ராகு மறைவதால்
நீங்கள் இந்த பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பேச்சை விட்டுறக்கூடாது. யாரையுமே சாதாரணமாக நினைச்சு பேசிட வேண்டாம். யாரையுமே இழிவாக நினைச்சு பேச வேண்டாம். யாரையுமே குறைவா எடை போட்டுற வேண்டாம். இதனாலதான் அந்த நரசிம்மர் காயத்ரி மந்திரம் இதை படிங்க, இதை கேளுங்க, கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. ஆனா எப்படி இருந்தாலும் கடகராசிக்காரங்க கண்டிப்பாக அஷ்டம சனியில் இருந்து விடுதலையாகி நல்ல பொசிஷனுக்கு நல்ல நிலைக்கு உங்களை யார் யார் எல்லாமே நீங்க வளர மாட்டீங்க, நீங்க வாழ மாட்டீங்க, உங்களுடைய நிலை அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சாங்களோ அவர்களுக்கு முன்னால், உங்களுடைய சொந்த பந்தத்துக்கு முன்னால் நீங்க டான் மாதிரி வளர்ந்து காட்டுவீங்க. இது உறுதி, இது கண்டிப்பாக நடக்கும். நீங்க ஆலங்குடி அந்த குரு ஸ்தலத்துக்கு கண்டிப்பா நீங்க ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. அப்படி போயிட்டு வர கண்டிப்பாக உங்களுடைய மனக்குறை கண்டிப்பாக தீரும். உங்க மனசுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். ஒரு சாந்தம் கிடைக்கும், நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அனுப்பிச்சு வைங்க. இது மாதிரி நிறைய பேர் ஜாதகம் அனுப்பிச்சு வைக்கிறாங்க, இப்போ உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னாலும் கொஞ்சம் டைம் எடுக்கும். பரவாயில்ல, பாருங்கன்னு நான் பார்க்குறேன். அப்படி இல்லை அப்படின்னா, உங்களுக்கு அவசரம் இருந்துச்சுன்னா வேற தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் அனுபவமுள்ள ஜோதிடர்கிட்ட நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம சனி பகவானுடைய பெயர்ச்சியை பற்றி பார்க்குறோம். 29/3/2025 சனி பகவானுடைய பெயர்ச்சி திருக்கணித பிரகாரம். இதே 6/3/2026 வாக்கிய பிரகாரம் சனி பயிற்சி வருது. இப்ப நம்ம திருக்கணிதத்தை பத்தி மட்டும் பார்க்கலாம். அப்ப இந்த கும்ப ராசியிலிருந்து சனி பகவான் ஆகப்பட்டது பெயர்ச்சியாகி குருவுடைய வீட்டுக்கு இந்த சனி பகவான் போகிறார். அப்ப இது கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு இந்த சனி பகவான் போறார். அப்படி போகக்கூடிய சனி பகவானால என்ன பலன் கன்னி ராசிக்காரங்களுக்கு அப்படிங்கிறது எளிய பரிகாரத்தோடு உங்களுக்கு விளக்கமாக நான் சொல்றேன். அதுபோக ஒரு பொது பலன் என்ன அப்படின்னா, இந்த சனி பயிற்சியால் மருத்துவத்துறையில் புரட்சி, மருத்துவத்துறையில் முன்னேற்றம். அப்ப மருத்துவம் எல்லாருமே விரும்பி படிப்பாங்க. மருத்துவம் எக்ஸாம் எழுதுறவங்க, இந்த நீட் எழுதுறவங்க டோட்டலா யாருமே ஃபெயில் ஆவதற்கு வாய்ப்பு இல்லை. 99.3% ஃபெயில் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. எல்லாரும் பாஸ் ஆவீங்க. அது போக மருத்துவத்துல சாதனை பண்ணுவாங்க. அது போக ஆயுர்வேதிக் மெடிசின்ஸ்ல கண்டிப்பா புதுசா எதுவும் கண்டுபிடிப்பாங்க. அது போக ஆர்கானிக் மெடிசன்ல அதுல ரிசர்ச் பண்ணுவாங்க. இது மாதிரி மருத்துவத்துல படிப்படியாக இங்கிலீஷ் மெடிசனும் சரி ஆயுர்வேதிக்கும் சரி ரெண்டுமே வளரக்கூடிய வாய்ப்புகள் அற்புதமா இருக்குது. அது போக விவசாயத்துறையில் நம்மளை வாழ வைக்கும் விவசாயத்துறையும் முன்னேற்ற பாதையில் வரக்கூடிய அமைப்பு இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சியில இருக்குது. அப்ப விவசாயத்துறையில முன்னேற்றம், கால்நடைகள்ல முன்னேற்றம், அது போக விவசாயிகள் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு இந்த முன்னேற்றம் ரொம்ப திருப்தியை கொடுக்கும். அது போக குருவுடைய நட்சத்திரத்துல சனி பகவான் இயங்குவதால், புரட்டாதி நட்சத்திரத்துல சனி பகவான் இயங்குறதுனால கண்டிப்பாக ஆன்மீகம், அதே சமயத்துல நிறைய கோயில்கள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதே சமயத்துல பிரசக்தி பெற்ற கோயில்களில், அதாவது பழனி, திருச்செந்தூர் முருகன், தஞ்சாவூர் பிரதீஸ்வரர் கோயில், அதுபோக திருப்பதி, இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லையுமே நிறைய கோயில் சொல்லிட்டே போகலாம். அந்த மாதிரி டயத்துல ஒரு விசேஷ காலகட்டங்கள்ல பாதுகாப்பு தேவை. அப்படி பாதுகாப்பு இல்லாத பட்சத்தில் ஏதாவது சில நெருக்கடிகள்
மனிதர்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த கன்னி ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் 7ஆம் இடத்துக்கு வர்றாங்க. அப்ப அந்த 7ஆம் இடத்துக்கு சனி பகவான் வர்றதுனால கண்டிப்பாக கன்னி ராசிக்காரருடைய குடும்பத்துல, அதாவது கணவன்னா மனைவி, மனைவினா கணவன், அப்போ உங்களுக்குள்ள ஒரு நல்ல திருப்தியான முறையில நீங்க வாழ்ந்துட்டு இருந்தாலுமே ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளோ, உங்களை அறியாமல் நீங்க தவறா புரிஞ்சுக்க வேண்டிய சூழ்நிலையோ, இல்ல அடுத்தவங்கனால சில பிரச்சனைகளோ வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்வது உங்களுடைய வேலை. அது போக குரு பகவானும் மே 14ஆம் தேதி மிதுனத்துக்கு பயிற்சியாகி 5ஆம் பார்வையாக உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தை, குடும்பஸ்தானத்தை பார்க்குறாங்க. அதனால கன்னி ராசிக்காரர்கள் பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அது போக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உடல் ரீதியாக இந்த அலர்ஜி தொந்தரவு பாதிக்கும், சளி தொந்தரவு பாதிக்கும். இந்த அலர்ஜி சளி தொந்தரவுனால கண்டிப்பாக உடல் உபாதைக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதனால மருத்துவரை நீங்க பார்த்தீங்கன்னா அந்த சளி பிடிக்கும் போதே ஃபர்ஸ்டே போயிடுறது நல்லது. இது ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்க வேண்டிய விஷயம். அது போக பார்த்தீங்கன்னா, இந்த கேதுவின் இடம் மாற்றத்தால் அப்போ உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தடை, உங்களுடைய தொழில் பிரச்சனைகள், இடம் மாறுதல், ஒரு மண் வாங்கிறது, ஒரு மனை வாங்கிறது, இது எல்லாமே ரொம்ப திருப்தியாக உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா, வெளிநாடு அதிகமாக வெளிநாடு போவதற்கு அந்த பாஸ்போர்ட் எல்லாம் தயாராக வைத்திருக்க வேண்டிய ராசி எது அப்படின்னா கன்னி ராசி தான். அப்ப கன்னி ராசிக்காரங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக வரும். வெளிநாடு போனவங்களும் இந்த சமயத்துல தன்னுடைய அறிவினாலையும் திறமையினாலையும் ப்ரமோஷன் கிடைக்கும், அவங்களுக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். அதே இடத்துல ஒரு சொத்தும் வாங்குவீங்க. பிஆர் அப்ளை பண்ணா பிஆரும் கிடைக்கும். அது போக வெளிநாட்டில் உள்ளவங்க இம்போர்ட் பண்ணலாம், எக்ஸ்போர்ட் பண்ணலாம், ட்ரேடிங் பண்ணலாம். அப்போ இந்த வெளிநாட்டிலேயே அவங்க ஒரு நாட்டு டு இன்னொரு நாட்டுக்கு போகலாம். அப்போ அந்த வெளிநாட்டில் இருந்து அவங்க வளர்வதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு தொடர்பு அப்படிங்கிறது அதிகமாக கன்னி ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களும் அவங்க பிஆர் ஆகலாம், அங்கே சொத்து வாங்கலாம். இதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அதே சமயத்தில் இந்த மீடியா துறை, அரசியல் துறை, அரசியல்வாதிகள் இவங்க எல்லாமே புகழடைவாங்க. இப்போ சிலர் பிரசிடெண்ட்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு திடீர்னு எம்எல்ஏ ஆகலாம். எம்எல்ஏ ஆனவங்க ஒரு ஐநா சபைக்கு போகலாம், ஒரு நிதியமைச்சர் ஆகலாம், ஒரு மந்திரி ஆகலாம். இது மாதிரி வாய்ப்புகள் அரசியல்வாதிகளுக்கு திருப்தியாக அமையக்கூடிய யோகம் இந்த பீரியட்ல கண்டிப்பா இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நண்பர்கள், இப்ப இந்த நண்பர்கள் மூலியமாக சில சலிப்பு, சங்கடங்கள், மனஸ்தாபங்கள், மன கஷ்டங்கள் கண்டிப்பா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இதனால அந்த நண்பர்கள் எல்லாமே உங்களுக்கு கட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 10 பேர் இருக்கிற இடத்துல 5 பேர் இருப்பாங்க, 5 பேர் இருக்கிற இடத்துல 2 பேர் இருப்பாங்க, அந்த 2 பேர் இருக்கிற இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. இதனால நீங்க தனிமைப்படுத்தப்படுவீர்கள். அப்ப அந்த தனிமை அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நோய் மாதிரி ஆயிரும், இல்ல ஒரு விரக்தி ஆயிரும். அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளை நீங்க இழந்துடாதீங்க. அப்போ அவங்க உங்களுக்கு சில நேரங்கள்ல உங்களுக்கு ஒத்து வராமல் இருந்தாலுமே, நண்பர்களாகட்டும், தோழிகளாகட்டும், உறவுக்காரங்களாகட்டும், பழக்க வழக்கங்களாகட்டும், அவங்களை நீங்க தயவு செய்து வெறுக்காதீங்க. அது போக பார்த்தீங்கன்னா, இந்த சனி பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு ஏதாவது ரூபத்துல
உங்களுக்கு வந்து நல்ல நண்பர்களை தேடி கொடுத்துருவாரு. ஆனால் அந்த நண்பர்களை நீங்கள் இழக்க வேண்டாம். அது போக பார்த்தீங்கன்னா திருமண தடைகள் ஏற்படும் இந்த சமயத்தில். அப்போ வந்து கன்னி ராசிக்காரங்க திருமணம் வேண்டான்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா திருமண தடைகள் வரும். இல்லை கடந்த காலத்தில் திருமணம் ஆகாதவங்க இந்த பீரியட்ல திருமணம் ஆவதற்கு என்ன வாய்ப்போ அதை பாருங்க. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக திருமண தடை நிவர்த்தியாகி அந்த திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு நல்லா இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா அந்த டிராவல் டயத்தில் இப்போ நீங்கள் ஃப்ளைட்லேயே ட்ராவல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேக் வச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க, இல்லை இந்த பெட்டி பார்த்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க, இல்லை இந்த லக்கேஜ் உங்கள் பேரில் போட்டுக்காங்கன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. அப்படி இடம் கொடுக்கும்போது கண்டிப்பாக ஏதாவது சூழ்நிலையில் கண்டிப்பாக நீங்கள் மாட்டிக்குவீங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ட்ராவல் டயத்தில் ஏதாவது ரூபத்தில் சில சிக்கல்கள், சில குழப்பங்கள், சில இடையூறுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதனால் அந்த ட்ராவல் டயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இது மாதிரி வீடியோ கால்ஸ் வருது உங்களுக்கு, அதில் பேசுகிறீங்க, அதுலேயுமே ஏதாவது ரூபத்தில் சிக்கிக்கிற வாய்ப்புகள் இருக்குது, சிக்கிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்ல விஷயம். அது போக பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரர்கள் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸை அவாய்ட் பண்ணுறதோ இல்லைன்னா உங்களுடைய கேரக்டரை நீங்கள் எப்பவுமே மாற்றிக்கவே மாட்டீங்க. அப்போ இதுதான் நான் அப்படின்னு அதில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. அப்போ அந்த மாதிரி கேரக்டரோ அந்த மாதிரி பிடிவாதமாக இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து சில விஷயங்களை இழக்க நேரிடும். அதனால் அந்த பிடிவாதத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, கொஞ்சம் நார்மலாக இருக்க பழகுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வேற்றுமொழி மனிதர்களால் அதிகமாக பலன் பெறும் ஒரே ராசி கன்னிராசி தான். அப்போ நீங்கள் வெளிநாடு போகிறீங்க, வேறு தேசங்களுக்கு போகிறீங்க, வேறு ஸ்டேட்டுக்கு போகிறீங்க, இது மாதிரி போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அப்போது வெளி பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு ஏற்படும், அவர்களால் நட்பு உருவாகும், அவர்களால் நல்லது நடக்கும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சனி பகவான் ஆப்பட்டது 7ஆம் இடத்துக்கு வந்திருந்தாலும் அந்த சனி பகவானால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதான் நடக்கும். அது போக நான் உங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அது வந்து என்ன அப்படின்னா, இப்போ இந்த 7ஆம் இடத்துல வரக்கூடிய அந்த சனி பகவானுக்கு எந்த கோயிலுக்கு போகணும்னா நீங்க திருநள்ளாறு போகணும். அந்த திருநள்ளாறு போய் 1 கிலோ பசு நெய்யும் வாங்கி கொடுத்து, விபூதி 100 கிராம், குங்குமம் 100 கிராம் வாங்கி கொடுத்து சாமிகிட்ட வச்சு அந்த பொட்டை நீங்கள் வாங்கிட்டு வந்து அதை வந்து தினமும் வச்சுட்டு வாங்க. அதன் மூலியமாக கண்டிப்பாக கன்னி ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால அந்த கேது பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு சரியில்லை. அதனால நீங்க விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வரதோ, விநாயகருக்கு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி கொஞ்சம் அருகம்புல் வச்சு கும்பிட்டு வரதோ, திங்கக்கிழமை நாளில் இதை செஞ்சுட்டு வாங்க. இப்படி செஞ்சுட்டு வரும்போது உங்களுடைய மனக்குறைகள், மன கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும், நீங்களும் நல்லா இருப்பீங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே சமயத்தில் நிறைய பேர் எங்கிட்ட ஜாதகம் அனுப்புறீங்க. எல்லாத்துக்கும் ஜாதகம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நீங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஜாதகத்தை அனுப்புங்க. கொஞ்சம் டைம் ஆகும், நீங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்படி இல்லை அர்ஜென்ட்டாக பார்க்கணும் அப்படின்னா யாராவது அனுபவம் உள்ள ஜோசியர்கிட்ட நீங்கள் பாருங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. அதே சமயத்தில் உங்களுடைய ஜென்ம ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க, நல்லது. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். நாம் இன்னைக்கு வந்து சனி பகவானுடைய பெயர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 நடக்குது. இது வந்து திருக்கணித பிரகாரம். வாக்கிய பிரகாரம் பார்த்துட்டீங்கன்னா 6/3/2026 நடக்குது. நாம வந்து
திருக்கணித பிரகாரம் சனி பயிற்சி ஆகுது இல்லையா, அந்த பலன்களை மட்டும் பார்ப்போம். அப்போ வந்து கும்பத்துல இருந்து அந்த சனி பகவான் பெயர்ச்சியாகி மீனத்துக்கு வர்றாங்க, குருவுடைய வீட்டுக்கு. இப்படி வரக்கூடிய அந்த சனி பகவான் மேச ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்கவிருக்கிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாகவே இந்த சனி பயிற்சியால் மருத்துவத்தில் புரட்சி ஏற்படும். எல்லாருமே மருத்துவத்துறையை விரும்புவாங்க, மருத்துவம் நல்லா படிப்பாங்க, மருத்துவத்துல கண்டிப்பா நிறைய சக்சஸ் கொடுக்கும், மருத்துவத்தில் நிறைய பேர் புகழடைவாங்க, இது உறுதி. இது போக ஆயுர்வேதிக் மெடிசன், ஆர்கானிக் மெடிசன், அதுல ரிசர்ச் பண்றது, இது எல்லாமே நல்லபடியாக திருப்தியாக இந்த சனி பயிற்சியில நடக்கும். இது எல்லாத்தையும் போக விவசாயம், நம்மளை வாழ வைக்கக்கூடிய விவசாயம், அந்த விவசாயம் நல்லபடியாக இருக்கும். அதுல கால்நடைகளும் நல்லா இருக்கும், விவசாயமும் நல்லா இருக்கும். அப்ப அந்த விவசாயத்தால் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். இது போக குருவுடைய நட்சத்திரத்தில் சனி பகவான் வர்றதுனால கண்டிப்பாக கோயில்கள், அதாவது ஆன்மீகம் நல்லா இருக்கும், கோயில்கள் ரொம்ப சிறப்பா அந்த வளர்ச்சிங்கிறது நல்லா இருக்கும். அதே சமயத்துல இந்த குருவுடைய நட்சத்திரத்தில் சனி பகவான் வர்றதுனால பிரசக்தி பெற்ற கோயில்கள், இப்போ வந்து தமிழ்நாடு எடுத்த ஒரு பழனி சொல்லலாம், தஞ்சாவூர் சொல்லலாம், இது மாதிரி திருச்செந்தூர் சொல்லலாம், இந்த பக்கம் ஆந்திராவில் திருப்பதி சொல்லலாம். இது மாதிரி பிரசக்தி பெற்ற கோயில்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு தேவை. அப்ப அந்த பாதுகாப்பால் மக்கள் கோயிலுக்கு சென்று வர நல்லா இருக்கும். அந்த பாதுகாப்பு இல்லாத போது மக்கள் அவதிப்படுவார்கள். அப்ப இந்த பீரியட்ல கொஞ்சம் பாதுகாப்புங்கிறது கண்டிப்பாக தேவை. அது மட்டும் இல்ல, இந்த மேச ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் சொல்ல வேண்டிய பலனே என்னன்னா, பெண்கள், இந்த பெண்களுக்கு டெவலப் நல்லா இருக்கும். எல்லா துறைகளிலும், அதாவது வந்து பெண்கள் இல்லாத துறையே இல்லை. கலைத்துறையாக இருக்கட்டும், அது உணவுத்துறையாக இருக்கட்டும், சட்டமாக இருக்கட்டும், நீதித்துறையாக இருக்கட்டும், எல்லா துறைகளிலும் பெண்களுடைய ஆதிக்கம் கண்டிப்பாக நல்லா இருக்கும். மேசராசிக்காரங்களே, பெண்களுடைய கை இந்த சமயத்துல ஓங்கும். இது போக பாத்தீங்கன்னா, மேசராசிக்கு இப்போ வந்து விரயச்சனி ஆரம்பிக்குது. இப்ப இந்த விரயச்சனி காலகட்டத்தில் பெண்களாகப்பட்டது அடிமை தொழிலிருந்து சுய தொழில் செய்வதற்கு முன் வருவார்கள். அதுபோக இந்த விரயச்சனி காலகட்டத்துல இந்த கழுத்திலிருந்து தலை இதுவரைக்கும் கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும். அப்ப அந்த கழுத்துக்குள்ள என்ன பார்த்தீங்கன்னா கண்ணு, காது, மூக்கு, தொண்டை எல்லாமே வந்துடும். அப்ப இதை வந்து கொஞ்சம் நம்ம கேர் பண்ணி நம்மளுடைய உடலை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த 7.5 சனி நம்மளுக்கு வரும்போது நம்ம ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போவோம், இல்லைன்னா சனி பகவான் கோயிலுக்கு போவோம். ஆனா இந்த சமயத்துல இந்த கோயிலுக்கு போறது ஒரு புறம் இருந்துட்டாலுமே நம்மளுக்கு வந்து எக்ஸசைஸ் அப்படிங்கிறது அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தால் நமது ஆரோக்கியம் மேம்படும். இது போக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லேட் நைட் சாப்பிடக்கூடாது. அப்படி லேட் நைட் சாப்பிடுவதால் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அந்த மந்தத்தன்மை உருவாகும். அது போக எப்பவுமே கொஞ்சம் வயிற்றுல பசி இருந்துகிட்டே இருக்கணும். அது இல்லாமல் நாம் வந்து இப்போ பகல்லையே வயிறு நிறைய சாப்பிட்றோம். வயிறு நிறைய சாப்பிடும்போது என்ன ஆகும்? தூக்கம் வரும்.
இந்த சனி மந்தகாரகன். அப்படி தூக்கம் வரும்போது வேலைக்கு போக மாட்டோம், இல்லை வேலை செய்வதற்கு ரொம்பவுமே சோம்பலா இருக்கும். அப்ப இதனால வேலை கெடும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இந்த பீரியட்ல மேச ராசிக்காரங்களுக்கு வேற்றுமொழி மனிதர்களால் கண்டிப்பாக ஆதாயம் கிடைக்கும். வேற்றுமொழி மனிதர்களால் கண்டிப்பாக ஆதாயம் கிடைக்கும். புது பொறுப்புகளுக்கு வருவீங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய சோம்பேறித்தனம் உங்களை விட்டு விலகும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்க அழகா செய்வீங்க. அது போக நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கடந்த காலத்துல ரொம்ப நிறைய விஷயங்கள் பெண்டிங்கா இருந்தது. அந்த பெண்டிங்கா இருக்கக்கூடிய விஷயத்த கண்டுபிடிச்சு அதை அழகா செய்வீங்க. அதை அழகா அப்படியே நகர்த்தி விட்டுட்டு போயிட்டே இருப்பீங்க. அப்ப அந்த 7.5 சனியில கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றங்கள் தான் இருக்குது. அது போக இந்த 7.5 சனியில சுபகாரியங்களும் நடக்கும். அப்ப குழந்தை பேரு, பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பா உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். அது போக பிள்ளைகளுடைய உத்தியோகம், வியாபாரம், தொழில், பிள்ளைகளுக்கு இருந்து வந்த அந்த அந்யோன்ய குறைபாடு எல்லாமே தீர்ந்து போயிடும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நீங்க லைஃபை என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். 7.5 சனி அப்படின்னு பயந்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த பீரியட்ல திருமண ஏற்பாடுகள் நடக்கும். குடும்பத்துல சண்டை போட்டு கொண்டிருந்த, அதே சமயத்துல கணவன் மனைவிக்கே இப்ப சண்டை வருது, இவங்க எல்லாமே பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தாலுமே அவங்க எல்லாருமே இப்போ ஒன்று சேர்ந்து நல்லபடியாக வாழ்வதற்குண்டான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும். இந்த சமயத்துல நீங்க மற்ற கிரகங்களையும் பார்க்கணும். ராகுவை பாருங்க, கேதுவை பாருங்க, குருவையும் பாருங்க. இந்த கிரகங்களும் நம்மளுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்குது. அப்ப 7.5 சனி நம்மளை கெடுத்துருமா அப்படின்னா கண்டிப்பாக கெடுக்காது. அப்போ இந்த பீரியட்ல நீங்க திருவெண்காடு, அதாவது கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய திருவெண்காடு புதனுடைய ஸ்தலத்துக்கு போய் 1 கிலோ பசு நெய் வாங்கி கொடுத்து 100 கிராம் விபூதி, 100 கிராம் குங்குமம் அந்த கோயிலுக்கு வாங்கி கொடுத்து தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இப்ப திருவெண்காடு நம்ம கோயிலுக்கு போக 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 நம்மளுடைய சட்ட சிக்கல்கள்லாம் தீரும். நம்மளுக்கு நல்லது நடக்கும். நம்மளுக்கே ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும். அது போக பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த் விஷயத்துல இருந்த குறைபாடுகள் கண்டிப்பாக தீரும். அது போக தொழில், அரசுத்துறை, அரசியல்வாதிகள் பெரிய பொறுப்புகளுக்கு வருவாங்க. கண்டிப்பாக அரசியல்வாதிகளுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும், நல்ல முன்னேற்றங்களும் கிடைக்கும். நீங்க கடந்த காலத்துல ரெஸ்டே இல்லாம உழைச்சிருப்பீங்க. ஆனா இந்த பீரியட்ல ரெஸ்டும் கிடைக்கும், உழைப்பும் இருக்கும், அதுக்கு தகுந்த லாபமும் இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியும் கிடைக்கும், நல்ல சந்தோஷமும் கிடைக்கும். நீங்க உணவு முறையை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் தான். உங்களை விட வெற்றியாளர்கள் இந்த பீரியட்ல கண்டிப்பாக வேற யாரும் இருக்கவே முடியாது. இப்ப மேஷத்துக்கு 7.5 சனி வந்துருச்சுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த 7.5 சனியிலையும் வெற்றி பெறப்போவது மேசராசிக்காரங்க தான். நேயர்களே, கண்டிப்பாக இது நடக்கும். நீங்க இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கும் இந்த பதிவை நீங்க அனுப்பிச்சு வைங்க, நண்பர்களுக்கும் அனுப்பிச்சு வைங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையுமே அடுத்தது நாம என்ன செய்யணும், நம்ம எது செஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத உங்க ஜோசியர்கிட்ட பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ரொம்பவுமே முக்கியமான விஷயம். உங்களுடைய ஜாதகத்தை ஏதாவது ஒரு ஜோசியர்கிட்ட பார்த்துக்கிறது நல்ல விஷயம். நேயர்களே,
உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, சனி பகவானுடைய பெயர்ச்சி. இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது 29/3/2025 திருக்கணித பிரகாரம் நடக்கிறது. அதே சமயத்துல வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் 6/3/2026 நடக்குது. நாம திருக்கணித பிரகாரம் நாம பார்த்துக்கலாம். அப்போ மேனத்தில் இருக்கக்கூடிய, அதாவது கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மேனத்துக்கு குருவுடைய வீட்டுக்கு வராரு. அப்படி வரக்கூடிய அந்த சனி பகவான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்கவிருக்கிறார்? இப்ப பொது பலன் என்னன்னா, மருத்துவத்தில் இந்த சனி பெயர்ச்சியால் புரட்சி ஏற்படும். ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும். எல்லாருமே மருத்துவத்தை விரும்பி படிப்பார்கள். மருத்துவத்துல ஃபெயில் அப்படிங்கிறது 99% இருக்காது. இந்த நீட் தேர்வில் எழுதுறாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே பாஸ் பண்ணிடுவாங்க. அது போக ஆயுர்வேதிக் மெடிசன், ஆர்கானிக் மெடிசன், இதுல ரிசர்ச் பண்றது படிப்படியாக அதுல டெவலப் கிடைக்கும். இது போக நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது விவசாயம். அந்த விவசாய துறையிலையுமே ரொம்ப முன்னேற்றம் கிடைக்கும். கால்நடைகள் நல்லா இருக்கும். அப்ப அதனுடைய வளர்ச்சிகள் நல்லா இருக்கும். அப்ப விவசாயம் ஆப்பட்டது மென்மேலும் இந்த சனி பெயர்ச்சியால் வளர்ச்சி அடையும். இதனால விவசாயிகள் சந்தோஷமாக இருப்பாங்க. குருவுடைய நட்சத்திரத்தில் சனி பகவான் வர்றதுனால அப்ப ஆன்மீகம், கோயில் திருவிழாக்கள் இதெல்லாமே சிறப்பா இருக்கும். அப்ப பிரசக்தி பெற்ற கோயில்களில் இப்போ பழனி, திருச்செந்தூர் முருகன், அது போக தஞ்சாவூர், திருப்பதி, இன்னுமே வெவ்வேறு ஸ்டேட்ல வெவ்வேறு கோயில்கள் இருக்கின்றன. இந்த கோயில்கள்ல, அந்த பிரசக்தி பெற்ற கோயில்களில் விசேஷ காலங்களில் கொஞ்சம் பாதுகாப்புங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அது மக்களுக்கு நல்லது. அடுத்தது உத்திராட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் பிரயாணம் செய்யும் போது இண்டஸ்ட்ரீஸ், அந்த விதமான தொழில்கள் நல்லா இருக்கும். அதாவது இரும்பு, இயந்திரம், மோட்டார், எலக்ட்ரானிக்ஸ், இதுல எல்லாமே அந்த தொழிலாகப்பட்டது ரொம்ப நல்லபடியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ரேவதி நட்சத்திரம் சனி பகவான் இயங்கும் போது, அப்ப ரேவதி நட்சத்திரம் அப்படின்னா புதன். அப்ப படிப்பு நல்லா இருக்கும். படிப்புல எல்லாரும் விருப்பப்பட்டு படிக்காதவர்களும் படிப்பாங்க. படிச்சு நிறைய சாதனைகள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்ப அவங்க டிகிரி வாங்குவாங்க, நல்லபடியா வேலைக்கு போவாங்க, பெரிய உயர் பதவியில் உட்காருவாங்க. ஏதாவது சாதனைகள், இந்த நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு போய் அங்கே மிகப்பெரிய சாதனைகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அது போக இந்த சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறதுனால கண்டிப்பாக இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு எளிய பரிகாரத்துடன் நாம பார்க்கலாம். இப்போ சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு குருவுடைய வீட்டுக்கு சனி பகவான் போறார். அப்ப அந்த சனி பகவானை வைத்து மட்டும் பலன் சொல்லக்கூடாது. சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி வருது அப்படிங்கிற பலன் சொல்லக்கூடாது. 6ஆம் இடத்ததிபதி, 7ஆம் இடத்ததிபதி, 8ஆம் இடத்துக்கு குருவுடைய வீட்டுக்கு சனி செல்வது சிம்ம ராசிக்காரங்களுக்கு யோகம்தான். அப்ப 7 சனியாக இருந்தாலும், அஷ்டம சனியாக இருந்தாலும், கண்டக சனியாக இருந்தாலும் கண்டிப்பாக அவர்களுக்கு எந்த விதத்திலுமே குறை இருக்காது. அப்ப இந்த மாதிரி காலகட்டத்துல கண்டிப்பாக அவங்க எக்ஸசைஸ் பண்ணிக்கிறது நல்ல விஷயம். அப்போ எக்ஸசைஸும் பண்ணிக்கணும். அது போக பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரருடைய பிள்ளைகள், அப்போ அவங்களுக்கு திருமண தடையோ புத்திர சந்தான தடையோ கண்டிப்பாக இதெல்லாமே நிவர்த்தி ஆவதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கஷ்ட காலங்கள் கண்டிப்பாக நீங்கும். இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் திருமணங்கள் சிம்ம ராசிக்காரர்களுடைய வீட்டுல கண்டிப்பா நடக்கும்.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்கள் எப்படி இருந்தாலும் திருமணம் செய்து கொள்வது நல்ல விஷயம். அப்ப அந்த திருமணத்துல அந்த தடைகள் விலகும். கடந்த காலத்துல திருமணம் தடைபட்டு நின்றுட்டு இருந்தவங்க, ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், அவங்களுக்கு இந்த பீரியட்ல திருமணங்கள் நடக்கும். ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க அவங்களுக்கும் இந்த பீரியட்ல திருமணம் நடக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா வண்டி வாகனம். இப்போ இந்த வண்டி வாகனத்துல அதிகமாக வேகத்துல போறது, ஓவர்டேக் பண்றது, வண்டியில வித்தைகள் போடுறது, இது எல்லாமே தப்பு. இந்த மாதிரி சமயத்துல அதிகமாக காலில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஷ்டம சனி காலகட்டத்துல காலில் தான் அடிபடும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அதுபோக லேடிஸ் வந்து இந்த ஹை ஹீல்ஸ் போட்டு நடக்கிறது, இப்போ இதன் மூலியமாக அவங்களுக்கு அந்த கால் ஸ்லிப்பாருக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அவங்க குள்ளமாக இருந்தாலும் அவங்க ஹைட்டா காட்டிக்கிறதுக்கு வேண்டி ஹை ஹீல்ஸ் போடுறாங்க. அது கூட தேவையில்லை. இந்த பீரியட்ல ஒரு ஷூ போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அவங்களுக்கு வந்து இந்த சமயத்துல அழகோ இல்லை அவங்கள மற்றவங்க பார்த்து அவங்கள வந்து குறைச்சி எடை போடக்கூடாது அப்படிங்கிற எண்ணமும் இருந்தால் அதை மறந்துட்டு இந்த பீரியட்ல அந்த ஷூ போட்டுக்கிறது நல்ல விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ல பார்த்தீங்கன்னா அந்த முட்டிங்காலுக்கு கீழே நல்லெண்ணெயில நீங்க குளிக்க போறதுக்கு முன்னாண்ட அந்த நல்லெண்ணெயில கொஞ்சம் தேய்ச்சி விட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அது வந்து பார்த்தீங்கன்னா காலுக்கும் நல்லது. ஒரு ஆயில் மசாஜ் மாதிரி ஆயிரும். அதே சமயத்தில் அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து அந்த காலுக்கு நல்லெண்ணெய் வைக்கிறது சனி பிரீத்தின்னு சொல்லுவாங்க. அதனால வந்து முட்டிக்கு கீழே அந்த நல்லெண்ணெய் வச்சுக்கோங்க. அந்த நல்லெண்ணெயை பாத்ரூம் கூட வச்சுக்கோங்க, உங்களுக்கு அப்பப்போ யூஸ் ஆகும். இது போக ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணி அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸு பேச்சு எடுத்துட்டு நீங்க பேசும்போது அந்த ஃப்ரெண்ட்ஸே உங்களுக்கு எகென்ஸ்டாக திரும்பி கண்டிப்பாக அவர்களால் உங்களுக்கு பிரச்சனை வரும். அப்போ வந்து நீங்கள் யாருக்கும் சப்போர்ட்டு ஜாமீனு இதெல்லாமே கண்டிப்பாக போடுறது வேண்டாம். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களை நேசிக்கிறவங்க, உங்கள் கூட இருக்கிறவங்க, ஒரு தோழியாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், வேண்டப்பட்டவங்களாக இருக்கலாம், அவங்க வந்து உங்களை திட்டுனா கூட இந்த பீரியட்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவங்க கூட இருக்கிறது நல்ல விஷயம். நீங்க அவங்களையும் பகச்சுக்கிட்டா கண்டிப்பா நீங்க தனிமரம் ஆயிருவீங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய டென்ஷன் ஆயிரும். அது போக பார்த்தீங்கன்னா அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா ரோசம் உங்களுக்கு வரும். அப்ப அந்த ரோசத்தினால வந்து சிம்ம ராசிக்காரங்கனாவே ரோசக்காரங்க தான். அப்ப அந்த ரோசக்காரங்களுக்கு இப்போ நோ ரோஷம், நோ சூடு, நோ சுரணை. இந்த 2.5 வருட காலம் இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சிருங்க. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தில் இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாகவும் கொஞ்சம் நிதானமாகவும் இருப்பது சிம்ம ராசிக்காரங்களுக்கு யோகம். அதே சமயத்தில் உங்களுக்கு மேலே வெவ்வேறு பிரச்சனைகளை நீங்கள் மாட்டிக்காம இருக்கிறதுக்கு தான் இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ நண்பர்களோட அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. யாருக்கிட்டையுமே ரோசப்படாதீங்க. அதே சமயத்தில் அப்படி ரோசப்படுறதுனால உங்களுக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்க போறது இல்லை. இதை மைண்டில் நீங்கள் வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் அரசியல்வாதிகள், ரெண்டாவது அரசு துறையில் இருக்கிறவங்க, அவங்க எல்லாத்துக்குமே இந்த பீரியட் ஒரு நல்ல பீரியடு. அப்போ இந்த பீரியட் ஒரு நல்ல பீரியட் அப்படின்னா இந்த பீரியட்ல கண்டிப்பாக அவங்க ஜெயிக்கலாம். அரசு துறையோ அரசியல்வாதிகளோ, நீங்க இப்போ ஒரு செயலை செய்யறீங்க, அதற்கு பிரதிபலன் எதிர்பார்க்குறீங்க, அது நல்லபடியாக அமையும். அதனால அதுலேயுமே நிதானமாக இருங்க. இது போக பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேக ஆரோக்கியத்தை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. தேக ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது போக தூக்கம் நல்லா தூங்குங்க. தூக்கத்தை கெடுத்துக்க வேண்டாம். தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியமான விஷயம். இது போக திருக்கொள்ளிக்காடு, திருவாரூரிலிருந்து திருத்துறைப்பூண்டி போற வழியில திருக்கொள்ளிக்காடு பொங்கு சனீஸ்வரர் இந்த கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு போய்
நீங்கள் வந்து பசு நெய் 1 கிலோ வாங்கி கொடுத்து, நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து, 100 கிராம் விபூதி, 100 கிராம் குங்குமம் வாங்கி கொடுத்து சாமி கும்பிட்டுட்டு அந்த பொட்டையும் வாங்கிட்டு போயிட்டு உங்கள் வண்டியில் வச்சுக்கோங்க, அவங்க கொடுக்கக்கூடிய பொட்டை. அப்படி இல்லைன்னா உங்களுடைய நீங்கள் படுக்கக்கூடிய இடத்துல பெட்டில் கூட வச்சுக்கோங்க. அப்படி வச்சுட்டு நீங்கள் தினமும் நெத்திக்கு வச்சுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இதனால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதைத்தான் அந்த சனி பகவான் செய்வார். அது போக பார்த்தீங்கன்னா, இந்த கேது உங்களுடைய ஜென்மத்திலே இருக்கிறதுனால நீங்கள் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வர்றதோ, இல்லை திங்கட்கிழமை நாளில் விநாயகரை போய் கும்பிட்டு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி ஒரு அருகம்புல் அந்த விநாயகருக்கு வச்சு கும்பிட்டு வர்றதோ ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அப்போ எந்த அளவுக்கு விநாயகர் கோயிலுக்கு போகிறீங்க, இல்லை வந்து அந்த பொங்கு சனீஸ்வரர் ஆலயத்துக்கு போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய கஷ்டங்கள் பரிகாரமாகும். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையுமே ஒரு முறை பார்த்துக்கோங்க. நிறைய பேர் ஜாதகத்தை நிறைய ஜாதகத்தை எங்கிட்ட அனுப்பிச்சிருக்கிறீங்க, இன்னுமே அனுப்பிச்சிட்டு இருக்கிறீங்க. எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னாலும் கொஞ்சம் டைம் எடுக்கும், வெயிட் பண்ணுங்க. அப்படி இல்லை அர்ஜென்ட்டாக பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்கிட்ட நீங்கள் பார்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதே சமயத்தில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். நாம் இன்னைக்கு வந்து சனி பகவானுடைய பெயர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி ஆப்பட்டது வருகிற மார்ச் மாதம் 2025 29ஆம் தேதி இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி நடக்கவிருக்கிறது திருக்கணித பிரகாரம். இதே வந்து பார்த்தீங்கன்னா பாக்கிய பிரகாரம் வந்து 6/3/2026 சனி பெயர்ச்சி நடக்குது. இப்போ நாம் வந்து திருக்கணிதத்தை பற்றி நாம் பார்க்கலாம். அப்போ 10ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான், அதாவது கும்பத்தில் இருந்த சனி பகவான் மேனத்துக்கு குருவுடைய வீட்டுக்கு பெயர்ச்சியாகி 11ஆம் இடத்துக்கு வர்றாங்க ரிஷப ராசிக்காரங்களுக்கு. அப்ப இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலன் நடக்கவிருக்கிறது அப்படிங்கிறத எளிய பரிகாரத்துடன் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு சொல்றேன். அப்போ இந்த பீரியட்ல பார்த்தீங்கன்னா மருத்துவத்தில் புரட்சி ஏற்படும். மருத்துவம் எல்லாருமே நல்லா படிப்பாங்க, அதே சமயத்தில் மருத்துவத்தில் புகழ் பெறுவார்கள். அப்போ ஏதாவது ஒரு சக்சஸ் அவங்களுக்கு நடந்துட்டே இருக்கும். இந்த சனிப்பெயர்ச்சியால் மருத்துவத்தின் மூலமாக கண்டிப்பாக புரட்சி புகழ் கண்டிப்பாக நடக்கும். அது போக ஆயுர்வேதிக் மெடிசன், ஆர்கானிக் மெடிசன், அதில் ரிசர்ச், இது எல்லாமே ரொம்ப திருப்திகரமாக வெற்றிகரமாக நடக்கவிருக்கிறது. அது போக பார்த்தீங்கன்னா போரட்டாதி நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரத்தில் சனி பகவான். அப்போ ஆன்மீகம் நல்லா இருக்கும். கோயில்கள் இதில் வந்து நிறைய கூட்டங்கள், விசேஷ காலகட்டங்களில் ரொம்பவுமே கூட்டங்கள் நெரிசல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால குருவுடைய நட்சத்திரத்துல சனி பகவான் வர்றதுனால பிரசக்தி பெற்ற கோயில்களில் கொஞ்சம் பாதுகாப்பு தேவை. அப்படி பாதுகாப்பு இல்லாத பட்சத்தில் ஏதாவது குழப்பங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது போக பார்த்தீங்கன்னா சனியுடைய நட்சத்திரத்துல உத்தராட்டாதி நட்சத்திரத்துல இயங்கும் போது இண்டஸ்ட்ரீஸ் இரும்பு, இயந்திரம், மோட்டார், எலக்ட்ரானிக் இந்த மாதிரி விஷயத்துல ஒரு மேன்மை அடையக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் நல்லபடியா இருக்குது. இது போக ரேவதி நட்சத்திரத்தில் சனி பகவான் இயங்கும் போது கண்டிப்பாக படிப்பு, இந்த படிப்பு துறையில் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள், ஒரு புகழ், ஒரு நல்ல பேர், ஒவ்வொருத்தருக்கும் படிப்பு மேல் நல்ல இன்ட்ரெஸ்ட், அந்த படிப்பை சக்சஸ் ஆக முடிக்கக்கூடிய அந்த அமைப்பாகப்பட்டது இந்த பீரியட்ல
வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. அப்போ வந்து படிப்பை நல்லபடியாக அவரவர்கள் இன்ட்ரெஸ்டுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக படிப்பாங்க, சக்சஸும் பண்ணுவாங்க. அப்ப அந்த 10ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் 11ஆம் இடத்துக்கு வரும்போது லாப சனி, லாபத்தை மட்டும் கொடுக்கக்கூடிய சனி. இந்த லாப சனி காலகட்டத்தில் நீங்கள் வளர்ச்சி அடைஞ்சு நீங்கள் நிறைய சம்பாரிச்சு இதற்கு முன்னால் இருந்த கடனை கட்டி நீங்கள் புது மனிதராக புது வாழ்க்கையை ஆரம்பிச்சு நல்லபடியாக வளரக்கூடிய வாய்ப்பு இப்ப இருக்குது. ரிஷபராசிக்காரங்களே, நீங்க இந்த சமயத்துல வளர்ச்சி அடையவில்லை என்றால் எந்த சமயத்துல நீங்க வளர போறீங்க? முடியவே முடியாது. இந்த சமயம்தான் உங்களுக்கு அருமையான பீரியட். அதனால தயவு செய்து நம்பிக்கையோடு இருங்க. இந்த பீரியட்ல நீங்கள் ஜெயிச்சே தீர்வீங்க. அதுபோக புது தொழில், அடிமை தொழில் இருக்கிறவங்க சுய தொழில் செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு கண்டிப்பாக வந்துருவீங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல மற்ற கிரகங்களை பத்தி நீங்க யோசனை பண்ணுவீங்க. குரு எப்படி இருக்கிறாரு, ராகு எப்படி இருக்கிறாரு, கேது எப்படி இருக்காரு அப்படின்னு. எந்த கிரகத்தை பத்தியும் நீங்கள் இந்த பீரியட்ல யோசனையே பண்ணாதீங்க. சனி பகவான் கெட்டியா இருக்கிறார். 2.5 வருட காலத்துக்கு அந்த சனி பகவானால் நீங்கள் சாதிக்க போகிறீர்கள். உண்மையான இது நடக்கும். இந்த கோபால் சொல்றது இப்ப கேட்கறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும், இதெல்லாம் எங்க நடக்க போகுது அப்படின்னு நீங்க நினைச்சாலும், நான் சொல்வது கண்டிப்பாக உண்மையாக பலிக்கும். இந்த பீரியட்ல நீங்க கார் வாங்கலாம், பைக் வாங்கலாம். அப்படியே கார்னா பென்ஸ் கார் வாங்கலாம், ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கலாம். ஏன் நீங்க வந்து ஹெலிகாப்டரே கூட வாங்கலாம், பிளைட்டே கூட வாங்கலாம். இது மாதிரியான நேர காலங்கள் தான் உங்களுக்கு நடந்துட்டு இருக்குது. நம்ப முடியலைங்களா? கண்டிப்பாக நம்புங்க. இது கண்டிப்பாக ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில சில முக்கியமான நிகழ்வுகள் இது கண்டிப்பா நடந்தே தீரும். அது போக உங்களுக்கு வந்து பழைய கடன் எல்லாமே பைசலாகும். பழைய கடன் எல்லாமே கட்டிடுவீங்க. அது போக புது கடன் படுவீங்க. அந்த புது கடன் படுவதால் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். ஏன்னா அந்த கடன் பட்டு அதன் மூலியமாக கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கவிருக்கிறது. இப்ப உங்களுக்கு வந்து தொழில் ரீதியாக இப்ப ஒண்ணுமே தெரியாதவங்க, ஒண்ணுமே இல்லாதவர்கள், அவர்கள் எல்லாமே விசிட்டிங் கார்டு போட்டு தொழில் செய்யக்கூடிய சூழ்நிலை அவர்களுடைய வாழ்க்கையில் உருவாகும். அப்படி விசிட்டிங் கார்டு போடும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா? அப்ப நாம் செய்யக்கூடிய தொழில அதுல பதிஞ்சு அந்த விசிட்டிங் கார்டு மூலியமாக கண்டிப்பாக நீங்கள் தொழில் செய்து நல்லா இருப்பீங்க. உங்க வார்த்தைக்கு கண்டிப்பாக மரியாதை கிடைக்கும். அது போக பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ல வழக்கறிஞர்கள், மீடியா தொழில் செய்யறவங்க, கண்டிப்பாக மார்க்கெட்டிங் பண்றவங்க, இவங்க எல்லாமே பெரிய புகழடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது போக உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது போன்ற விருதுகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் விஞ்ஞானிகள், மருத்துவர்கள், பேராசிரியர்கள், இவங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஏதாவது ஒரு விருது கிடைக்கும். அவங்கவுங்க துறையில நீங்க புகழடைவீங்க. இது உறுதியாக நடக்கும். இது போக பாத்தீங்கன்னா உங்களை பத்தி யார் யார் எல்லாம் நீங்க வளர மாட்டீங்க, நீங்க வாழ மாட்டீங்க, அவருக்கு எங்க அது தெரியுது, அவர் சொத்து எல்லாமே இழந்துட்டாரு, இனி எங்க சம்பாதிக்க போறாரு, அவரெல்லாம் முடிஞ்சு போயிட்டாரு அப்படின்னு நினைத்தவங்களுக்கு மத்தியில
அவர்களே ஆச்சரியப்படும் அளவுக்கு நீங்கள் வளர்ந்து காட்டுவீங்க. அவர்கள் வந்து உங்ககிட்ட உதவி கேட்கக்கூடிய சூழ்நிலையும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வரும். இது உண்மை, இது நிஜம். கோபால் சொல்றது பொய் நினைக்க வேண்டாம். கேட்கறதுக்கு இப்போ உங்களுக்கு கொஞ்சம் யோசனையா இருக்கும், இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இது நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வந்து வெற்றி அடைய போறீங்க. இப்ப நான் சொன்னது எல்லாமே உண்மை, இது கண்டிப்பாக நடக்கும். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுடைய இரத்த சம்பந்தம், உங்களுடைய தாய் வழி உறவு, உங்களுடைய பெற்றோர்கள், இவங்களுடைய தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா, உடனுக்குன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. அவங்க கூட நல்லா பேசுங்க. நல்லா அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கட்டும். அவங்க கூட எந்த ஒரு சங்கடத்தையுமே நீங்கள் இப்பொழுது உருவாக்கி கொள்ள வேண்டாம். அதுபோக உங்களுடைய பரம்பரை தொழில் நீங்க செய்றீங்க வச்சுக்கோங்களேன், அந்த பரம்பரை தொழில் மூலியமாக நீங்க வந்து நல்லபடியாக உழைத்து நல்ல லாபம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த தொழில்ல உங்க பரம்பரையில உங்க ரத்த சம்பந்தப்பட்டவங்க, இல்லை உங்களுடைய பழக்க வழக்கம் சம்பந்தப்பட்டவங்க உங்களுக்கு வந்து சில எதிரிகளா உருவாவாங்க. நீங்க செய்யக்கூடிய தொழிலுக்கு தடையா வருவாங்க. இதுல மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க, கொஞ்சம் கவனமா இருங்க. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பண வரவு நல்லா இருக்கும். எல்லாத்துக்கும் மத்தியில நல்லா இருப்பீங்க. இந்த சமயத்துல டேக்ஸே கட்டுவீங்க. நீங்க பல லட்சம் கட்டுவீங்க. அப்படி லட்சக்கணக்கில் டேக்ஸ் கட்டும்போது உங்களுக்கு வருமானம் எப்படி இருக்கும்? வருமானமும் பல மடங்காக இருக்கும். அப்ப நீங்க நல்லா இருப்பீங்களா இல்லையா? கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. அப்ப இந்த சமயத்துல நான் வீடு வாங்குவேனா, நான் கார் வாங்குவேனா, நான் நிலம் வாங்குவேனா அப்படின்னு நீங்க கேட்க வேண்டாம். இது எல்லாமே நடக்கும். ஒரு வீடுக்கு 2 வீடு வாங்குவீங்க, நல்ல நிலம் வாங்குவீங்க. அடுத்தவர்கள் பொறாமைப்படும் அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். உங்களுக்கு பொண்ணு கொடுத்தவங்களும் உங்களை பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு நல்ல வாழ்க்கை வாழ்வீங்க. அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். இது போக பெண்கள் வந்து ஆபரணங்கள், இந்த பீரியட்ல பெண்களுக்கு ஆபரணங்கள் நீங்க வாங்கி கொடுப்பீங்க. அதே சமயத்துல இப்ப ரிஷப ராசி இல்லையா, உங்க ராசியுடைய அதிபதி சுக்கிரன் இல்லையா, உங்க ராசிக்கு உரிய கல் வைரம். அந்த வைரத்தை கூட உங்களுடைய மனைவிக்கு நீங்க வாங்கி கொடுப்பீங்க. அவங்க பிறந்த நாளுக்கு கிஃப்டா கொடுப்பீங்க, இல்லை ஒரு வெட்டிங் டேக்கு வாங்கி கொடுப்பீங்க. இதெல்லாமே கண்டிப்பா நடக்கும். நடக்குமா அப்படின்னு நினைக்க வேண்டாம், கண்டிப்பா நடக்கும். அப்ப இதனால உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு வரும். நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க வந்து எதையுமே நெகட்டிவாக திங்க் பண்ண வேண்டாம். நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கோசரம் தான். அதே சமயத்துல இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையுமே ஒரு முறை பார்த்துக்கோங்க, எங்கிட்ட பாருங்க. அப்படி இல்லைன்னா இப்போ எனக்கு உங்க எல்லாத்துக்குமே பார்த்து சொல்லுவோங்கிறது என்னுடைய விருப்பம். கொஞ்சம் எல்லாருமே எங்கிட்ட ஜாதகம் அனுப்பிச்சிட்டு இருக்கிறீங்க, அதனால கொஞ்சம் டைம் ஆக மாட்டேங்குது. வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் பாருங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர் கிட்ட, அனுபவம் உள்ள ஜோசியர்கிட்ட பார்த்து பலன் தெரிஞ்சுக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.